இன்டர்நேஷனல் கஸ்டமர் உங்களுக்கு எப்படி சார் ரிப்பீட் ஆர்டர் கொடுக்குறாங்க? அதுக்கு எதுவும் சீக்ரெட் இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்பரன்சி, ஸோ நம்மளோட அப்ரோச்சு, நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி. ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஆர்டர்ஸ், ஸோ லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ எந்த கண்ட்ரிக்கு எங்களோட ப்ராடக்டை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணாலுமே சரி, இல்லை டைரக்டாக இம்போர்ட் பண்ணாலுமே சரி, ஸோ அந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட நெஸ்பா வந்து பாஸ் பண்ணும். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அதனால வந்து எங்களோட ப்ரொடக்ஷனில் நிறைய எஸ்ஓபிஸ் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்குமே ஒவ்வொரு ப்ராடக்டோட டேஸ்ட் வந்து மாறும். ஸோ இதை அனலைஸ் பண்ணி எந்த கண்ட்ரிக்கு எந்த டேஸ்ட் வேணும், எந்த அளவுக்கு நியூட்ரிஷனல் ஃபேக்ட் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சில்லி பவுடர் எடுத்துட்டீங்கன்னா ஆல்ஃபா டாக்ஸின் லெவல் மெயின்டைன் பண்றதுல இருந்து, மாய்ஸ்சர் நம்ம மெயின்டைன் பண்றதுல இருந்து, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைய நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை டீப்பா வந்து நாங்கள் எடுத்துட்டு போய் ஒர்க் பண்றோம். ஸோ இதனால அந்த கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஸோ ரிப்பீட் ஆர்டர்ஸும் எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஆர்டர் வந்து 1 lakhல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து 20 crores வந்து நாங்கள் சிங்கிள் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 monthல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அது எங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணியும் இருக்கு. ஸோ அந்த கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபையும் இருக்கு.